அதாவது ஈழத்திரட்டிலே 7 யுகம் 7 யுகத்தைச் சொல்லி வரலாற்றாக சென்று வருகின்றார். அதிலே மக்களெல்லாம் சான்றோர் மக்களெல்லாம் துயரப்படும் காரணத்தினாலே ஐயா இந்த சாமிதோப்பிலே சான்றோர் குலத்திலே வந்து உதித்ததாக ஆகமம் கூறுகின்றது. அந்த 7 யுகம் என்ன? முதல் நீடிய யுகம் குரோனி தோன்றினான். சதுர யுகத்திலே குண்டோம சாலி தோன்றினான். நெடுயுகத்திலே தில்லை மல்லாளன் வல்லோசி வாகனன் தோன்றினான். கிரேதாயுகத்திலே சூரன் சிங்கமுகன் தோன்றினான். திரேதாயுகத்திலே ராவணன் தோன்றினான். துவாபர யுகத்திலே துரியோதனன் தோன்றினான். கலியுகத்திலே கலி நீசன் தோன்றினான். இப்படி 7 யுகத்தை குறிப்பிட்டு ஐயா இந்த அகிலத்திரட்டு அம்மானையிலே அவருடைய வரலாற்றை சொல்லி வருகின்றார். மக்களை என்ன கொடுமை செய்தான் என்பதையும் ஐயா அழகாக சொல்லுகிறார். இந்த குரோனியானவன் எப்படி இந்த பூமியிலே பிறந்தான்? என்ன தர்ம பூமியாக இருந்தது. 3 நீதம் தவறாமல் அந்த நாட்டிலே இருக்கின்ற போது இந்த நாட்டுக்கு ஒருவனை பிறவி செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் நினைத்த போது தில்லையிலே வேள்வி வளர்த்தார்கள். அதிலே பிறந்தான். தில்லையாரீசன் திரு வேள்வி தான் வளர்க்க நல்லையா வேள்வி நன்றாய் வளர்ந்திடவே. தில்லையாரீசன் திரு வேள்வி தான் வளர்க்க நல்லையா வேள்வி நன்றாய் வளர்ந்திடவே. பிறந்தான் குரோனீதன் பெரிய மலை போல. பிறந்தான் குரோனீதன் பெரிய மலை போல. அறந்தன் அறியாத அநியாய கேடனுமாய் பிண்டம் நிறையும் அங்கே பொல்லாதான் தன்னுடம்பு. பிண்டம் நிறையும் அங்கே பொல்லாதான் தன்னுடம்பு. அண்டம் அமைய அவன் பிறந்த நம்மானை. அண்டம் அமைய அவன் பிறந்தான் அம்மா.